பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ஏல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல். இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற தகவல் பார்த்தோன்னா ஒரு அற்புதமான தகவல் தான். ஸோ என்ன தகவல் அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய அன்றாட நாட்களில் செய்யக்கூடிய செயல்களே ஒரு சில தவறுகள் அதில் இருக்கலாம். ஸோ அந்த தவறுகள் இந்த செயலால் தான் நமக்கு இந்த நஷ்டம் ஏற்பட்டிருக்கு, இந்த பிரச்சனை வந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ எதற்காக இதை சொல்ல வரேன்னா, வாரத்தில் பார்த்தோன்னா 7 கிழமைகள், 7 கிழமைக்கும் 7 கிரகம் அதிபதியாக இருக்கின்றது. இப்போ ஞாயிற்றுக்கிழமை உதாரணத்துக்கு எடுப்போம். அந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு உரிய கிரகத்தோட அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தோன்னா சூரிய பகவான். சூரிய பகவானுக்கு எதிரான செயல்களை நீங்க ஞாயிற்றுக்கிழமை அன்று செஞ்சீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு பல பிரச்சனைகள் ஆகட்டும், நஷ்டங்கள் ஆகட்டும், இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் உங்களை தேடி வரும். இப்போ அதே போலதான் 7 கிழமைகள் அன்றும் நீங்க செய்யக்கூடாத செயல்கள் அப்படிங்கிறது இருக்கு. ஜோதிட ரீதியாவே இது 100% பார்த்தோன்னா உண்மை தகவல் இது. ஸோ நீங்கள் இதை தவிர்த்து பாருங்க, அல்லது முன்கூட்டியே ஏதாவது ஞாயிற்றுக்கிழமையில் நான் வாங்க சொல்லாத பொருட்களை நீங்கள் வாங்கியிருப்பீங்க, உங்கள் வீட்டில் பிரச்சனை வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நிலைகள்லாம் நீங்கள் சிந்தித்து கூட பாருங்க, உண்மையாக தான் இருக்கும். சரி, இப்போ இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். ஸோ முதல் கிழமை அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து போகலாம். ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோன்னா சூரிய பகவானுக்குரிய கிழமை தான் இது. இந்த நாளன்று சனி பகவானுக்குரிய இரும்பு பொருட்களை வாங்குனீங்கன்னா குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாயிடும். ஸோ இந்த பிரச்சனை என்ன செய்யும்னா, உறவுகளையே பிரிக்கிறதுக்கான தன்மைகள் கூட இருக்கு. ஸோ ஞாயிற்றுக்கிழமை அன்று இரும்பு சம்மந்தப்பட்ட எந்த பொருட்களையும் வீட்டுக்கு வாங்கிட்டு வரவே வராதீங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா திங்கட்கிழமை. இந்த திங்கட்கிழமை அப்படின்னு பார்த்தோன்னாவே சோமவாரம் அப்படின்பாங்க. சோமவாரம் சாமி கும்பிடணும்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த குறிப்பிட்ட நாளுக்கான அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தோன்னா சந்திர பகவான். இந்த சந்திர பகவானுக்குரிய நாளன்று எந்த ஒரு கெட்ட விஷயங்கள், அதாவது இப்போ உடல்நிலை சரியில்லாமல் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கள போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போகக்கூடாது. திங்கக்கிழமை நாளனி கட்டாயம் போய் பார்க்கக்கூடாது, உடல் ரீதியாக பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறவங்கள. அதே போல் ஃபோன் பண்ணி விசாரிக்கிறேன்பாங்க, பார்க்க தான் கூடாதுன்னு நாங்கள் ஃபோன் பண்ணி விசாரிக்கிறோம் அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக அந்த விஷயத்த ஃபோன் பண்ணி திங்கக்கிழமை நாளன்னைக்கு பேசக்கூடாது, விசாரிக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி விசாரிச்சிங்கன்னா என்ன நடக்கும்னா, உங்கள் வீட்டில் ஒரு கஷ்டம் அப்படிங்கிறது நிச்சயம் அந்த இடத்துல ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் திங்கக்கிழமை இதை தவிர்க்க வேண்டியது அவசியம். அடுத்ததாக பார்த்தோன்னா செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமைக்கான அதிபதி யாரு பார்த்தோன்னா செவ்வாய் பகவான் தான். நெருப்புக்காரகன்னு பேர் இருக்குது. ஸோ இவருக்கு காரகத்துவத்தில் நிறைய பேர் அடுக்கிட்டே போகலாம். சரி, இந்த செவ்வாய் பகவானுக்குரிய எதிரான செயல்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் செவ்வாய்க்கிழமை நாளன்று தங்க நகைகளையோ ஆபரணங்களையோ கலட்டி வைக்கக்கூடாது. அதே போல் கலட்டி க்ளீன் பண்ணுறேன், வாஷ் பண்ணுறேன்னு சொல்லி தேய்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நகைகளையும் சரி ஆபரணங்களையும் சரி செவ்வாய்க்கிழமை நாளன்று நீங்கள் வாஷ் பண்ணவும் கூடாது, கலட்டி ஒரு இடத்துல வைக்கவும் கூடாது. அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா செல்வம் உங்கள் வீட்டில் தங்கவே தங்காது. அந்த நிலையிலிருந்தே உங்களுக்கு பொருளாதாரம் டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். தொழில் செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா தொழிலில் டவுன் ஆகும். ஸோ இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தும். ஸோ இதை தவிர்த்துருங்க செவ்வாய்க்கிழமை நாளன்று. அடுத்ததாக பார்த்தோன்னா புதன்கிழமை. இந்த புதன்கிழமைக்குரிய அதிபதி யாருன்னு பார்த்தோன்னா நமக்கு புதன் பகவான் தான். சரி, இந்த நாளன்று கண் ஆப்ரேஷன் செய்கிறத முற்றிலும் தவிர்க்க வேண்டும். ஒருவேளை மீறி புதன்கிழமை அன்று கண் ஆப்ரேஷன் செஞ்சீங்க அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பாதிப்புகள் உண்டாகும். ஒரு கண் நல்லா தெரியும், இன்னொரு கண்ணில் பிரச்சனை இருந்திருக்கும், அல்லது மாற்றி பண்ணியிருப்பாங்க ஆப்ரேஷனே, அல்லது வீட்டுக்கு வந்ததும் ஏதாவது கண்ணில் ஏதாவது குறைபாடு, நீர் வடிகிறது, இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் உள்ளாகும். ஸோ புதன்கிழமை நாளன்றி கண் ஆப்ரேஷன் செய்யவே கூடாது. இந்த தகவல் யாருக்காவது கண்டிப்பாக உதவிகரமாக தான் இருக்கும். நிச்சயம் இந்த வீடியோ பதிவு அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. அடுத்ததாக பார்த்தோன்னா வியாழக்கிழமை.
இந்த வியாழக்கிழமை அப்படின்னு எடுத்தோம்னாவே குரு பகவானுக்கு உகந்த கிழமை தான் இந்த அற்புதமான வியாழக்கிழமை. இந்த நாளன்று என்ன செய்யக்கூடாது? இந்த வியாழக்கிழமை நாளன்று இறந்த முன்னோர்களை நீங்க திட்டக்கூடாது. நான் அப்படி செஞ்சேன், நான் இப்படி செஞ்சேன், அவங்க எனக்கு ஒண்ணுமே செய்யல, பணம் தராம போயிட்டாங்க, இந்த மாதிரி எல்லாம் கண்டிப்பா திட்டவே கூடாது. வியாழக்கிழமை அன்னைக்கு முன்னோர்களை சாபம் விடுறது, அவங்கள சபிக்கிறது, திட்டுறது, இது எல்லாமே உங்க குலத்திற்கே ஒரு சாபத்தை தேடி கொடுக்கும். அதனால இதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமைக்குரிய அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா சுக்கிர பகவான். இந்த நாளன்று நீங்க செய்யக்கூடாதது என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த வெள்ளிக்கிழமை நாளன்று வீட்டிற்கு திருஷ்டி சுத்தக்கூடாது. அப்படி சுற்றி விட்டீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வீட்டில் தங்காம ஓடிடும். ஸோ அதனால வீட்டை திருஷ்டி சுத்துறேன், பூசணிக்காயை வச்சு சுத்துறேன், இது எல்லாமே தவிர்க்க வேண்டிய ஒரு காரியம் இந்த வெள்ளிக்கிழமை அன்று. அடுத்ததாக பார்த்தோம்னா சனிக்கிழமை. சனிக்கிழமைக்குரிய அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான் தான். சரி, இந்த சனிக்கிழமை நாளன்று நீங்க கடனே வாங்கக்கூடாது. கடன் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மேன்மேலும் கஷ்டங்கள், பொருளாதார வளர்ச்சி இருக்காது, தொடர்ந்து தரித்திரம் சம்பந்தப்பட்ட நிலைகள் இது எல்லாமே உங்களுக்கு ஏற்படும். கையில பணம் தங்காது, இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு கொடுக்கும். சனிக்கிழமை நாள் மட்டும் கடன் வாங்காம பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வாரத்துல இந்த 7 நாட்களுக்குரிய செயல்கள் எது செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். சொல்லலாம், இன்னும் அடுக்கிட்டே போகலாம் ஒவ்வொரு கிழமைக்கும். இது எல்லாமே ரொம்ப மெயினான ஒரு விஷயம், நீங்க செய்யக்கூடவே கூடாது அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோ பதிவில் நான் பதிவிட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ல தெரிவிங்க. ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க என்னுடைய காண்டாக்ட் நம்பரை தொடர்பு கொண்டு தகுந்த கட்டணம் செலுத்திவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம். ஸோ மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.